ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சூப்பராக லஞ்ச் ரெடியாக இருக்க. வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். சோயாபீன்ஸ் வறுவல் மாதிரி பண்ணியிருக்கேன். சோயாபீன்ஸை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பிரட்டி எடுத்தோன்னா சூப்பரான சோயாபீன்ஸ் வறுவல் ரெடியாக இருக்கும். கொஞ்சம் காரம் அதிகமானதுனால ஒரு முட்டையும் சேர்த்து கிளறி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுட சுட சாதம் வடித்து வச்சாச்சு, அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். அப்புறம் சப்பாத்தி எனக்கும் பையனுக்கும் போட்டு வச்சுருக்கேன். 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா தான் போட்டு வச்சுருக்கேன். நைட்டுக்கு பையன் வந்து சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் வச்சாச்சு. நேற்று அவியலுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்தோம்ல, அதை அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா காஞ்சும் போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால தான் இன்றைக்கி வச்சாச்சு. அதுலேருந்து ஒரு 2-3 பீன்ஸு, கொஞ்சம் பூசணிக்காய், பாதி கேரட் எல்லாத்தையும் போட்டு சாம்பார் வச்சாச்சு. மீதி காயெல்லாம் போட்டு சூப்பராக அவியல் வச்சாச்சு. அவியல் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு. அன்றைக்கெலாம் ஒரு நாள் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, தேங்காயும் கம்மியாக தான் இருந்துச்சு. அவியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் இப்போ தேங்காயும் கொஞ்சம் கூடுதலாக போட்டு பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து செம்மையாக வந்திருக்கு. யாருக்கெல்லாம் அவியல் பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.